என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் 5th மந்த் எடுத்த குளுக்கோஸ் டெஸ்ட்டை இந்த டைம் 3rd மந்த்தே எடுக்க சொல்லிட்டாங்க. லாஸ்ட் வீடியோவில் குளுக்கோஸ் டெஸ்ட்டை நினச்சா பயமாக இருக்குன்னு சொல்லியிருப்பேன். எதுக்காகனா என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் 5th மந்த் எடுத்த குளுக்கோஸ் டெஸ்ட்டில் தான் எனக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்கிறதே தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் டேப்லெட்லாம் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தேன். 7th மந்த் போல் எனக்கு சுகர் லெவல் கொஞ்சம் ஹையானதுனால அட்மிட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. 1 வீக் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகியிருந்தேன். இன்சுலினும் எடுக்க சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நினச்சப்போ எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இந்த ப்ரெக்னன்சிலையும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன். ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணதுமே நான் ப்ரைவேட்டில் பார்க்குற டாக்டர் சுகர் டெஸ்ட், தைராய்டு டெஸ்ட்லாம் எடுக்க சொல்லியிருந்தாங்க. அதில் தைராய்டு மட்டும் இருக்குன்ட்டு டேப்லெட் போட சொல்லியிருந்தாங்க. சுகர் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. இருந்தாலும் இந்த குளுக்கோஸ் டெஸ்ட்டில் எங்கே சுகர் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் அந்த பயம் இப்போ இல்லை. குளுக்கோஸ் டெஸ்ட்லேயும் சுகர் லெவல் நார்மலாக இருக்குன்னு ரிசல்ட் வந்துருச்சு. இதே மாதிரி என்னோட டெலிவரி வரைக்கும் சுகர் லெவல் மெயின்டைன் ஆகணும்னு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.